ஈஸ்வரி ராதிகா கிட்ட மறுபடியுமே என் பையன் கூட சேர்ந்து வாழ்றியான்னு கேட்க, ஆனா அதுக்கு ராதிகாவோ நம்ம எதிர்பார்த்த பதில தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஈஸ்வரியோ தன்னோட வெக்கத்தை விட்டுட்டு கெஞ்ச ஆரம்பிக்க, ஆனா ராதிகா அதுக்கெல்லாம் மசிகிற மாதிரியே தெரியல. அதுக்கு பதிலா அவங்கள செம்மையா நோஸ் கட் பண்ணிட்டு அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா அவங்க இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனையை வளர்க்க கூடாதுன்னு உடனடியா கோபியையுமே கால் பண்ணி அங்க வர சொல்லி ஈஸ்வரி அவங்க கிட்ட பேசின விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு கோபி ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம ஈஸ்வரி மேலேயுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராதிகாவோ, நீங்க போய் உங்க அம்மா கிட்ட சண்டை போடணும், நான் இதை ஒன்றும் சொல்லல. எனக்கு என்னமோ உங்க அம்மா மனசுக்குள்ள ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதை சரி பண்ணணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. கோபியும் உடனடியா வீட்டுக்கு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட இன்னைக்கு எங்க போனீங்கன்னு கேட்க, ஆனா ஈஸ்வரியோ நான் கோவிலுக்கு போனேன், என்ன பாக்கியா நான் தனியா போனேன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளான்னு கேட்க, ஆனா கோபி கோபத்துல ராதிகாவை நான் பார்த்துட்டு தான் வரேன், அவகிட்ட நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஏமா ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்னைக்காவது ராதிகா கிட்ட போய் பேசுங்கன்னு உங்ககிட்ட சொன்ன நான் கோவமா கேட்க, ஈஸ்வரியோ நீ எதுவும் சொல்லலைனாலும் உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ இப்படி தனிமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியலடா. அதனாலதான் வேண்டா வெறுப்போட அவளுடைய காலில் போய் விழுந்தேன். ஆனா அவ மறுபடியுமே உனக்கோ எனக்கோ பிரச்சனையை வர வச்சுட்டா பாத்தியா? அம்மா, ராதிகா உங்களை பத்தி எந்த வித தப்பாவும் எங்கிட்ட சொல்லல. உங்க மேல இருக்க அக்கறையில தான் எங்கிட்ட அதை சொன்னா. ஆனா தயவு செஞ்சு இதுக்கப்புறமா இந்த விஷயத்த பத்தி ராதிகா கிட்ட பேசவே பேசாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க பாக்கிய கிட்ட இந்த மாதிரி பேசல தானே? ஏன்னா அப்படி மட்டும் பேசுனீங்க என்னால அவளோட முகத்துல முழிக்க கூட முடியாதுமா. உடனே ஈஸ்வரி அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு, நாளை யார்கிட்டயும் எதுவும் சொல்லலடா அப்பா, நான் கிளம்புறப்பான்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பாக்கியா கேட்டுடுறாங்க. சோ காய்ஸ், இதுக்கப்புறமா கோபிக்கு ஈஸ்வரி அவங்களுக்கு தெரியாம பண்ண வேலைகள் எல்லாமே தெரிய வரப்போதா? அடுத்து என்னதான் நடக்க போகுது? கோபி பாக்கியா இல்லைன்னா ராதிகா யாரு கூடயாவது மறுபடியுமே சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமா? அப்படி இல்லைன்னா இப்ப எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கிறதா அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, அடுத்தவங்களுக்கும் பிரச்சனையே கிடையாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.